ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமா சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு பார்லேஜி பிஸ்கெட் வச்சு கேக் இதுவரைக்கும் செய்யாதவங்க கூட ரொம்ப சுலபமாக எப்படி செய்யறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கேக் நல்லா பர்ஃபெக்டாக வரத்துக்குமே நான் சின்ன சின்ன டிப்ஸ் சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் இஷ்டமா சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கேக் செய்யறதுக்கு நான் பார்லேஜி 10 ரூபா பிஸ்கெட் பேக்கெட் தான் எடுத்திருக்கேன். இதிலிருந்து நான் 3 பேக்கெட் பிஸ்கெட்டை உடைச்சி மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். பிஸ்கெட்டை நல்லா பவுடர் போல் அரைச்சி எடுத்துட்டு பவுலில் ஒரு ஜல்லடை வச்சு அரைச்சி வச்சுருந்த பிஸ்கெட்டை ஜலிச்சு எடுத்துக்கலாம். பிஸ்கெட் பவுடர் கூட 4 டேபிள் ஸ்பூன் பொடிச்ச சர்க்கரையை போட்டுடலாம். பிஸ்கெட் அரைக்கும் போது கூட 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டு கூட அரைச்சி எடுத்துக்கலாம். பிஸ்கெட் பவுடரும் சர்க்கரையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கணும். என்னதான் நம்ம பவுடர் அரைச்சிருந்தாலுமே கொஞ்சம் கொஞ்சம் திப்பிகள் தான் இருக்கும். இது போல் திப்பிகள் இருந்ததுன்னா கேக் பர்ஃபெக்டாக வராது. பிஸ்கெட் பவுடர் சர்க்கரை பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. இது போல் நல்லா பர்ஃபெக்டாக இருக்கணும். இதில் 1.5 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அதாவது நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ப சோடாவை போட்டுக்கலாம். இது கூட ஒரு சிட்டிகை உப்பு, இது கூட வாசனை இல்லாத எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்திக்கலாம். நான் சன்ஃப்ளவர் ஆயில் போட்டிருக்கேன். இது கூடவே 1.5 கப் காய்ச்சி ஆறின பாலை எடுத்துக்கலாம். பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கணும். பிஸ்கெட்டுங்கிறதுனால கொஞ்சமாக பால் சேர்த்துனாவே நல்லா க்ரீமியாக கரைஞ்சி வரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா கரெக்டான பக்குவத்தில் கலந்து எடுத்துக்கலாம். எனக்கு இந்த 3 பேக்கெட் பார்லேஜி பிஸ்கெட்டுக்கு 1.5 கப் பாலுங்கிறது கரெக்டான ரேஷியோவாக இருந்தது. ரொம்ப கொலகொலனும் ஆகலை, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கலை. நான் முழுசாகவே 1.5 கப் அளவுக்குமே பாலை ஊற்றி தான் நல்லா கரைச்சி எடுத்திருக்கேன். நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்காக ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இருக்கணும், ரொம்ப கரைஞ்சி போய் தண்ணியாட்டமும் இருக்கக்கூடாது. பாருங்கள், ஃப்ளோ ஆகும்போது கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்கணும், அதே போல் ஈஸியாக ஃப்ளோ ஆகிற மாதிரி இருக்கணும். கேக் பேக் பண்ணுறதுக்காக கடாயை ஸ்டவ் டாப்பில் வச்சுட்டு கீழே கல்லுப்பு போட்டுட்டு கேக் டின்னை தூக்கி வைக்கிறதுக்காக ரிங் போல் வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு கேக் டின்னில் தான் கேக் பேக் பண்ண போகிறேன். இதில் எண்ணெய் க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட இது போல் கேக் டின் இல்லைன்னா நீங்கள் டிஃபன் பாக்ஸில் கூட எண்ணெய் க்ரீஸ் பண்ணிவிட்டு இது போல் கேக்கு ஊற்றிடலாம். கேக் பாருங்கள், இது போல் ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இது போல் கொஞ்சமாக டேப்பர் பண்ணி விட்டுக்கோங்க. ஏர் பபிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலுமே ரிலீஸ் ஆகிடும். கடாய் நல்லாவே ஹீட் ஆகிருக்கு. இதுக்கு மேலே கேக் டின்னை வச்சுட்டு மூடி வச்சிடலாம். 30 to 40 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்துக்கணும். ஓவனாக இருந்தாலுமே ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 180 டிகிரிஸில் 30 to 40 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கேக்குக்கு க்ரீம் போடுறதுனால க்ரீமை பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். மிக்சிங் பவுலில் 1 கப் விப்பிங் க்ரீம் எடுத்துட்டு நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமா ஐசிங் 3 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு ஆரம்பத்தில் விஸ்கை ஆன் பண்ணாமல் கொஞ்சமாக கலக்கி விடணும். அப்போ தான் பவுடர் புகை போல் தெறிக்காமல் இருக்கும். நல்லா இது போல் கலக்கினதுக்கு அப்புறமா பீட் பண்ணினோம் அப்படின்னா நல்லா பர்ஃபெக்டாக பீட் பண்ணி எடுத்துடலாம். க்ரீம் நல்ல ஒரு ஸ்டிஃப் பீக்ஸ் வரத்துக்கு 15 to 20 மினிட்ஸ் ஆகும். எனக்கு எக்ஸாக்டாக 18 மினிட்ஸ் ஆச்சு. க்ரீம் பீட் பண்ணும்போது கொஞ்சம் சில்னஸ் கம்மியாக இருக்குன்னு தோணுச்சுன்னா நான் செய்கிறது போல் இந்த மாதிரி ஐஸ் கட்டியில் இந்த பவுலை வச்சு அதுக்கப்புறமா பீட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா சீக்கிரமாகவே ஸ்டிஃப் பீக்ஸ் வந்துடும். க்ரீமை இது போல் எடுத்தோம் அப்படின்னா அது அப்படியே நிற்கணும். அதே சமயத்தில் பவுலையுமே நம்ம திருப்பி போட்டோம்னா ஒழுகக்கூடாது, க்ரீம் அப்படியே நிற்கணும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்கும். ஸ்பேட்லா வச்சு க்ரீம் இது போல் சமம் பண்ணி எடுத்தோம்னா எந்த டைரெக்ஷனில் வைக்கிறோமோ அந்த டைரெக்ஷனில் அப்படியே நிற்கணும். இதை இப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம். 35 மினிட்ஸ் ஆயிடுச்சு.
கேக்குமே பார்த்தா நல்லா பர்ஃபெக்டாக பேக் ஆகி வந்திருக்கு. இதை கீழே இறக்கிட்டு நல்லா முழுமையாக ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா தான் இது போல் ஓரங்கள் எல்லாமே கத்தி வச்சு கொஞ்சமாக டீமோல்டு பண்ணிவிட்டு இன்னொரு பிளேட்டில் சும்மா லைட்டாக தட்டி விட்டோன்னாவே நல்லா கிளியராக அப்படியே டீமோல்ட் ஆகிட்டு வந்துடும். நல்லா பர்ஃபெக்டாக கேக் பேக் ஆகிருக்கு. எந்த ஒரு ஃப்ளாஸுமே இல்லை பாருங்கள், நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. கேக்கை இப்போ ரெண்டாக கட் பண்ணிவிட்டு க்ரீம் போட ஆரம்பிச்சிடலாம். நல்லா முழுமையாக ஆறணும் அப்படின்னா தான் இது போல் கட் பண்ணி எடுக்க முடியும். உள்ளேயுமே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக இருக்குன்னு. இந்த 2 கேக் பீசஸ்லேயுமே சுகர் சிரப் ஆட் பண்ணிப்போம். அப்போ தான் இந்த ஸ்பாஞ்சுக்கு இன்னமும் நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். கேக் சாப்பிடும் போதுமே இன்னும் கொஞ்சம் நல்ல ஸ்வீட்னஸ் கொடுக்கும். நான் கேக்கில் ரொம்ப நிறைய டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணலை. சிம்பிளாக க்ரீம் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு மேலெல்லாம் க்ரீமெல்லாம் போட்டு மட்டும் கோட்டிங் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரெண்டாவது பீஸை வச்சுட்டு மேலே இருக்கிறது எல்லாமே நீட்டாக கட் பண்ணி சமம் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா க்ரீமை போட்டு நல்லா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு மேலே என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைன் வச்சுக்கலாம். நான் இது போல் ஸ்கேலை வச்சு மட்டும் நல்லா நீட்டாக டிசைன் பண்ணிவிட்டு கேக்கை கட் பண்ணிட்டேன். நல்லாவே சாஃப்டாக இருக்குது. யாருமே சொல்ல மாட்டாங்க பிஸ்கெட்டில் தான் நம்ம இந்த கேக்கை ரெடி பண்ணியிருக்கோன்ட்டு. மேலேயுமே பார்த்தோம்னா டெக்கரேஷன்ஸ்க்கு போட்டுட்டு பிங்க் கலர் யூஸ் பண்ணி நல்லா ரவுண்டு மாதிரி போட்டு எடுத்துட்டேன். நல்லா பர்ஃபெக்டாக பிஸ்கெட்லேயே கேக் ரெடி பண்ணியாச்சு. நீங்களுமே நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே பிஸ்கெட் வச்சு நல்லா பர்ஃபெக்டாக கேக் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வர பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.